लोके कवशीकरं पुण्यं भस्मं माध्यात्मिक विशेष ज्ञानकुंभ मूल प्रवेशन कालेन वेदोक्तराजोक्तम् நவசந்தி விசேஷம் நடைபெற்று இந்த 10 தினங்கள் விழாவில் சிறப்பாக நடத்திய ஆச்சாரிய உற்சவம் சண்டிகேஸ்வர உற்சவம் என்பது சிறப்பாக நடைபெறும்.
அவர்கள் அவரின் திருக்கேதீஸ்வரத்திலே மிகவும் பொறுப்பான ஒரு பதவியிலே இருக்கின்றார். அந்த நிர்வாக பொறுப்பிலே கூடுதலான பொறுப்பினை அவர்தான் ஏற்று செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருந்து நம்மளுடைய வேண்டுதலை ஏற்று இங்கு வருகை தந்து 10 தினங்களும் இருந்து எல்லா விதமான ஆலோசனைகளையும் கூறி எமக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கிய அண்ணா மாலா குருக்கள் என்னுடைய தந்தையாருடைய இடத்திலே இருந்து இன்று எம்மை வழிகாட்டியாக இருந்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திருக்கேதீஸ்வரம் ஆலய பிரதம குருக்கள், வரசித்தி விநாயகர் ஆலய பிரதம குருக்கள் பாலா சுப்பிரமணிய குருக்கள் ஐயா அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பிலும் இன்றைய விழா உபயோகாரர்கள் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க மாகோஸ் கர்ணன் அவர்களை அன்புடன் எங்களுடைய ஆலய குருக்கள் ஐயா ரமேஷ் ஐயா அவர்கள் எல்லா விதமான ஒழுங்கை தொலைபேசி மூலம் நாங்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் எந்தவிதமான மறுப்புமின்றி ஓம் என்று சொல்லிவிட்டார். அத்தனை வேலைகளையும் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள வேண்டியதால் மிச்சம் நாதசரத்தம் வித்வான்கள் ஒளிபெருக்கி பூமாலை சாத்துப்படி மற்றும் நிவேதனங்களுக்குரிய பொருட்கள், பூஜை பொருட்கள், பழங்கள், நித்திரைகள், நிவேதன பொருட்கள் அத்தனை பொருட்களையும் தலைமையேற்று சிறப்பாக ஒரு அலட்டிக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் கொண்டோடு கொஞ்சம் சத்தமாக இருக்கும். அவர் அமைதியாக அலட்டிக்கொள்ளாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது போல தன்னுடைய பணியை செவ்வனே சிறப்பாக செய்து வருகின்றார். நாங்கள் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையிலே அவர் இன்னும் அடுத்த வேலைகளையும் ஓடி சென்று மிக்க 365 நாளிலே 10 நாள் தான் நாங்கள் 6 நாள் அன்றைக்கு தனியை போட்டுக்கிறார். 10 நாள் தான் ஐயா வந்து கிளக்கி விட்டு போவார். மிச்சம் நாங்கள் தானே பார்க்கணும். சில நாள் சொன்னது மாதிரி 10 நாள் தான் நாங்கள் பார்க்கிறது. ஆனால் அவர் 365 நாளும் இந்த ஆலயத்தினுடைய பணி எனக்கு எந்த ஒருவரும் பூஜையை பற்றி இதுவரையும் கூட சொல்லவில்லை. சிலர் சொல்லாமல் இருக்கிறீர்களோ தெரியவில்லை. ஐயா கரண்டி பிள்ளையாருடைய பூஜை சிறப்பாக நடக்குது. 2 கால பூஜை தான், நாங்கள் 3 காலம் என்று சொல்லவில்லை. காலம் எல்லா வேலைகளையும் தயார்படுத்துகின்ற திறமையும் மற்றும் உதவியாளர்களாக இருக்கின்ற ஏனையவர்களுக்கும் எல்லா வேலைகளையும் வளர்த்துகின்ற ஒரு திறமையும் வாய்ந்த காந்தநிலை அவர்களை அங்கோடு அழைக்கின்றேன். பட்டி கற்பனை கட்டு சிவாகமரத்தினம் என்கின்ற பட்டத்தை பெற்று முதலாக 2005ஆம் ஆண்டு இந்த போர்ச்சூழல் நிறைவுற்று 2004ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று 2005ஆம் ஆண்டு இந்த கொடியேற்று விழா நடைபெறுகின்ற பொழுது எங்கள் டொரண்டோ வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே பல வருடங்கள் என்னோடு பணியாற்றி எங்களுடைய அழைப்பை ஏற்று 2005ஆம் ஆண்டு விழாவிலும் சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றி இவ்வருடமும் வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு அவரும் அவருடைய மருமகனாரையும் கூட்டி இங்கு வந்து விழாவிலே எனக்கு வலது கையாக என்னுடைய கண் பார்வையை வைத்து என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சிறப்பாக செய்து வந்த சிவாகமரத்தினம் சாத்துப்படி வேலையும் கணக்குகள், காசுகள், எல்லா அறிவையும் சிறப்பாக செய்து வந்த விநாயகர் எல்லோரும் மூல விநாயகருடைய அலங்காரத்தை பாராட்டினார்கள். அதற்கு இவரும் மருமகன் அவர்களெல்லாம் காரணம். ஐயப்ப கங்காதர சர்மா அவர்களுடைய பணியை பாராட்டி கௌரவிக்கின்றோம். மருமகன் வெகு விரைவிலே டொரண்டோவுக்கு வருகிற இருக்கின்றார். அவரோடு என்னுடைய புதல்வனும் இப்பொழுது பிள்ளையார்பட்டியிலே கடந்த 2 வருடமாக முதலாக பிள்ளையார்பட்டி பாடசாலை டொரண்டோ வரிசையாளர்களே சொல்லி கடந்த 6 மாதங்கள் கல்வி கற்று விசா நிறைவுற்றதால் டொரண்டோ வந்து மீண்டும் கடந்த வாரம் விசா கிடைத்து இப்பொழுது இங்கு வந்து 12ஆம் தேதி மீண்டும் பிள்ளையார்பட்டி செல்ல இருக்கின்றார் என்னுடைய புதல்வர். அவரோடு கிளாஸ்மேட்டாக இருந்து இப்பொழுது அங்கு கல்வி கற்று வருகின்ற சிவாகமரத்தினம் கார்த்திக் சிவம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை சாதம், தக்காளி சாதம் என்று சிறப்பாக உணவுகளை தயாரித்ததோடு பல பலகார வர்க்கங்களையும் சிறப்பாக செய்து கடந்த வருடம் எங்களுடைய அழைப்பை ஏற்று முதலாக இலங்கைக்கு வந்து வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே தன்னுடைய பணியை ஆரம்பித்து தொடர்ந்து பல ஆலயங்களிலே தன் பணியாற்றி தாயகம் சென்று மீண்டும் இப்பொழுது வருகை வந்திருக்கின்ற அன்புக்குரிய சந்தானம் மாமா அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். தவறாமல் வருகை வந்து அக்காவும் அத்தாரும் இந்த மகோற்சவ பெருவிழாவிலே எனக்கு சாப்பாடு, தண்ணி, கோப்பி மற்றும் ஊரவர்கள் வருகின்றவர்களை எல்லாம் கவனிப்பதற்கு ஜூஸ் கொடுக்கணும், கோப்பி கொடுக்கணும், தயவு செய்து கட்டாயம் வரணும் என்று கேட்டதற்கு ஒவ்வொரு வருடமும் அவர் மறக்காமல் வந்து அந்த பணியையும் எல்லோரையும் உபசரித்து எங்களையும் உபசரிக்கின்ற எங்களுடைய குடும்பத்தின் மூத்த
பாப்பா அக்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எனக்கு நான் சொல்கிறேன், எனக்கு உதவியாக மட்டும்தான் பெற வேண்டும் என்று என்னென்ன சொல்கிறனோ அதையெல்லாம் செய்வதோடு இங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் சரியாக போட்டோ எடுத்து அதில் ஃபேஸ்புக்கில் போட்டு உடனுக்குடன எல்லா நாடுகளிலும் அந்த நிகழ்வுகளை பார்த்து மகிழ்கின்றதோடு என்னென்ன தேவையோ உடனுக்குடனே எல்லா வேலைகளையும் செய்து எனக்கு உதவியாக இருக்கின்ற